சித்த வித்தியார்த்திகள் தியானம் செய்யும் போது, அதாவது ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாது, சின்ன துவாரம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை அடைச்சிட்டு தான் நீ தவம் பண்ணும். இது தனியாக பண்றவங்க, ஒரு ஆள் தனித்து தவம் செய்யும்போது சித்த வித்தை எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்க எதற்காக சின்ன ஓட்டை இருந்தாலும் அடைச்சிட்டு பண்ணுன்னு சொல்றாரு. ஒண்ணு, அதே நம்ம சித்த வித்தியார்த்திகள்கிட்ட ஜபம் பண்ணும்போது வென்டிலேஷன் இல்லைன்னா, அதாவது காத்து போக்குவரவு இல்லைன்னா, அது நமக்கு உடம்புக்கு கேடா கூட அமையும்ன்ற ஒரு பார்வை இருக்கு. ஒரு பார்வை நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா சாமி இங்க சின்னதாக ஒரு துவாரம் இருந்தாலும் அதை பஞ்சு கிஞ்சு புளி கிளி ஏதாவது வச்சு அடைச்சிருன்றார். இங்கிட்டு மாற்று கருத்து, வென்டிலேஷன் இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்றது சரியில்லை, அதாவது வேஸ்ட் என்ற கருத்தும் இருக்கு. ஏன் இவருங்க அடைக்க சொன்னாரு? நமக்கு ஏன் வென்டிலேஷன் தேவைப்படுது? அதாவது காற்று போக்கும் வரவும் இருக்கக்கூடிய அந்த வெளியே போயிடுச்சுன்னா உள்ள வராது, ஜீவன் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள திருப்பி சரீரத்துக்குள்ள வராதுன்றதுக்காக ஒரு வகையில யோசிக்கலாம். ஆனா இப்படியும் யோசிக்கலாம்ன்றதுக்காக ஒரு வெளியே இருக்க கதிநாதம் கேட்க கூடாது, வெளியே இருக்கவங்களுக்கு கதிநாதம் கேட்க கூடாது. ஒண்ணு உண்மையின் பிரகாரம் கதிநாதம் கேட்கக்கூடாது. சித்த வித்தியார்த்தி எடுக்கக்கூடிய கதியை சித்த வித்தை வாங்காதவர்கள் கேட்டுவிட்டால் அது ஒரு விதமான தாக்கத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்திடும். இது என்னன்னே தெரியாம அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் பல முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பான். அது சில நேரங்கள்ல தவறாகவும் போகும், சரியாகவும் போயிடும். ஏன் அப்படின்னா, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வித்தையை உடனே தூக்கி கொடுக்குற இடத்துல சாமி வைக்கல. சரி கேட்டையா, இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்து கொடுக்குற இடத்துல சாமி வைக்கல நம்மளுடைய கொடுக்கக்கூடிய முறைகளை. அப்ப எவ்வளவோ படிநிலைகளை தாண்டி தான் அதை கொண்டு வச்சிருக்காரு. அப்படி மீறி ஒருத்தன் கேட்டுட்டான்னா, அவன் எனக்கு இது வேணும்னு சொன்னா, நம்ம இதெல்லாம் சொல்லி ஒருவேளை அதை அவன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலையோ இடத்துலையோ இல்லை வசதி வாய்ப்பு இல்லாமலோ இருந்தால் பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான் பாதிப்பு. ஏன் அப்படின்னா, தெரிகிற மாதிரி செஞ்சது நீதான், தெரிகிற மாதிரி செஞ்சது நீதான். இது ஒரு காரணம். கரெக்ட். அடுத்து கதியோட முதல்ல நமக்கு கேட்கணும். ஜபம் பண்றவங்களுக்கு கதியை நம்ம கேட்கணும். நம்ம நாதத்துல நம்ம லயிக்கணும். நம்ம நாத பாவனை போறதுக்கு அப்ப வெளியே உள்ள வரக்கூடாது. அப்ப உள்ள இருக்க சவுண்டு உள்ள இருக்கிற மாதிரி. கரெக்ட். இதுவும் கரெக்ட். நம்ம எடுக்கக்கூடிய கதியினுடைய நாதம் இங்க இல்ல, எங்க உள்ள. இந்த சவுண்டு வெளியில, சரியா? இதே சவுண்டு உள்ளேயும் வரும், இதே சவுண்டு உள்ளேயும் வரும். இங்க ஒருத்தர் வந்தாரு பார்த்தோமா, போன மாசம் வந்தாரா? சவுண்டு கேட்டுங்களா? அதே சவுண்டு உள்ள கேட்டுச்சுல்ல, வரும். நம்ம இங்க எப்படி இப்படின்றேனோ இதே இது அவருக்கு உள்ள எதுவுமே செய்யாம வரவும் ஆரம்பிச்சது, சரியா? அப்ப நம்மளுடைய கதிநாதம் இங்க இல்ல, உள்ள நமக்கு கேட்கணும். அப்ப
தனி அறை, தனி அறையில எந்தவித துவாரமும் ஓட்டையும் எந்த வென்டிலேஷன் சொல்லக்கூடிய இந்த ஜன்னலோ எதுவோ திறந்துருக்காம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும். 2. இன்னொன்னு, நம்ம கதியை வெளியில இருக்கிறவங்க கேட்டக்கூடாது, அதே நேரத்துல நம்ம கதி நமக்கு உள்ள கேட்கணும். 2. 3வது வேற அர்த்தம் வேற என்ன? வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆன்மான்றது சக்தி வாய்ந்தது, அதுக்கு கதவு ஜன்னல்லாம் தேவையில்லை. ஆமா, அதுவும் பிரச்சனை இல்லைன்றார். ஒரு பாம்பே உள்ள வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே நம்ம அடைச்சிட்டா கூட ஒரு மூலையில ஒரு பள்ளி இருக்கும். ஆமா, ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கும். இல்லாத வீடு இல்லைல்ல. ரொம்ப கீழ்நிலைக்கு போனோம்னா ஒரு எலியாவது இருக்கும். அப்ப ஏதோ ஒரு ஜீவராசி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக அவர் எல்லாத்தையும் அடங்கின்னு சொன்னாரா? சகல ஜீவனும் ஒன்றே ஆச்சுன்றவர் ஏன் அதெல்லாம் வெளியில அனுப்பணும்னு நினைப்பாரு? அதையும் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். வெளியில இருக்கக்கூடிய வெளிச்சமோ லைட்டோ உள்ள வரக்கூடாது, அதையும் நம்ம லிஸ்ட்ல வச்சுக்குவோம். இதையும் கூட நீங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. சரி, ஏதாவது ஒரு பூச்சி ஈச்சி வரப்போகுது அப்படின்னா கூட வந்துட்டாலும் ஒன்றும் செய்யாது, அதை அப்படியும் கூட நம்ம மாத்திக்கலாம். இல்ல கொசு, ஆமா ஆமா சரிதான். எல்லாம்னா எல்லாம் தானே. பாம்புன்னா பாம்பு தான், பள்ளி பள்ளி, கொசுனாலும் கொசு தான். இல்ல அப்பா ஒரு முறை ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்காரு. அப்பா வடகரில் கேட்டிருக்காங்க, நீங்க ஒருவர் ஜெபிப்பதற்காக இவ்வளவு பெரிய இடம் உங்களுக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒருவன் ஜெபிப்பதென்று உங்களுக்கு யார் சொன்னது? இங்க இருக்கின்ற எல்லா ஊர்களிலும் புல்லும் பூண்டும் என்னுடன் அது சேர்ந்து ஜெபிக்கின்றது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆணும் ஒரு இது, கொசுவும் ஒரு உயிர் தான். ஆமா, கரெக்ட் தான். நமது நாதத்தை யாரும் கேட்கக்கூடாது, நமது நாதம் நமக்கே கேட்க வேண்டும். சரியா? சரி, பிற உயிர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். அப்படியே அது வந்தாலும் அது நம்மளை தொந்தரவு பண்ணாது. நம்ம வித்தியனுடைய சாராம்சம் சிறப்பம்சம் எல்லாமே அதுதான். சரி, இதை தாண்டி ஏன்னா முக்கியமான தத்துவம் இருக்கு உள்ள. சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட், சீரியஸாவே கரெக்ட் இது. ஆமா, எல்லாமே மூடிட்டாலே உங்களுக்கு வந்து உஷ்ணம் அதிகமா. இப்ப எல்லாம் மூடிட்டா உஷ்ணம் அதிகமாயிடும். புற உஷ்ணம்னு ஒண்ணு இருக்கு, புற உஷ்ணம்னு ஒண்ணு இருக்கு. அக உஷ்ணம், அக உஷ்ணம் மீன்ஸ் நம்ம சொல்ற சுத்த சூடு அப்படின்னு ஒண்ணு நமக்குள்ள உள்ள. இப்போ புற உஷ்ணத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியாது, அது ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே இருக்கு, எல்லா இடத்துலயும் சூடுன்றது இருக்கத்தான் செய்யும். குளிர்காலத்துல கூட என்ன இருக்கு, வெப்பம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 1 டிகிரிக்கு மேல போயிட்டு அது என்ன செய்யுது, வெப்பத்தை வெளிப்படுத்து, ஆவியா வெளிப்படுத்துது இல்லையா? சுத்த உஷ்ணம் அகச்சூடுன்னு சொல்லக்கூடியது இருக்கு, ஏற்படுத்துறோம். அப்ப நம்ம தவத்துக்கு ரெடி ஆயிட்டோம், உட்காந்துட்டோம். கரெக்டா பிடிச்சிட்டாரு, உட்காந்துட்டோம். எல்லாத்தையும் அடையன்றார். ஒண்ணு நாதம் வெளியில யாருக்கும் கேட்கக்கூடாது, இன்னொன்னு நாதம் நமக்கு மட்டும்தான் கேட்கணும். வெளியில யாருக்கும் கேட்கக்கூடாதுன்றது 2வது நிலையா வச்சுக்கலாம். ஏன்னா அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்ல, எல்லாத்தையும் அடைச்சாச்சு. ஆனா நமக்கு கேட்கணும்ன்றத, நமஸ்காரம் உட்காருங்க, முதல் நிலையா வச்சுக்கலாம். நமக்கு கேட்கணும்ன்றது முதல் நிலையா வச்சுக்கலாம். நம்மளுடைய நாதம் நமக்கே கேட்கும் பொழுது, காதை விட்டுருங்க, நான் சொல்றது உள்ள, நமக்கே கேட்கும் பொழுது லயம் ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்குது. லயம் ஆக 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 எது அதிகமாகுது? உஷ்ணம் அதிகமாக. லயம் அதிகமாக, லயத்திலேயே மனம் லைக்க லைக்க லைக்க, மனம் லைக்க லைக்கத்தான் உஷ்ணம் அதிகமாகும். இந்த சூடு வந்து சுத்த சூடு, அகச்சூடு, சுத்த சூடு.
சரியா? இப்ப புறச்சூடு என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல டவுன் ஆயிட்டே வரும். நீங்க உட்கார்ந்த உடனே அந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான வெப்ப சூழல் உங்களை உட்கார விடாது. அப்படி நெளிவீங்க, இப்படி நெளிவீங்க, ஒரு மாதிரி வெக்கையா இருக்கு, யாரும் தான் இல்லையே, ஃபேனை போட்டுக்கலாமா, அந்த சிந்தனை எல்லாம் நமக்கு வரும். ஆனா நம்ம அதெல்லாம் எதுவும் செய்யாம அதை அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து கொஞ்சம் ரென் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது புறச்சூடு என்ன ஆயிடும்? அப்படி குறையாது. இப்ப அகச்சூடு என்ன ஆயிடும்? ஏற ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த அறையில நீங்க உட்கார்ந்துருக்க ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க உங்களை சுத்தி. ஒரு ஒரு சாட்சிக்காவது நீங்க அதை செஞ்சு பார்க்கணும். நான் சொல்றது, நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க சாப்பீஸ்ல உட்காந்துருங்க. இப்ப ஸ்டார்ட் பண்றீங்களா, புறச்சூடு இருக்கு, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெப்பம் அதிகமாகும், புறச்சூடு, உடம்பு வேர்க்கும், ஒரு மாதிரி இருக்கும், அன்னீசியா இருக்கும், ஃபீல் ஆகும். அப்படி லயமாகி போக 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 மனமாகப்பட்டது லயத்துக்கு போக 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 அந்த சுத்த சூடை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். புறச்சூடெல்லாம் டவுன் ஆயிடும், கீழே அப்படியே ஷடவுன் ஆயிடும். இப்ப இந்த அகச்சூடு நீங்க மார்க் போட்டிருக்கீங்கல்ல, அந்த வட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அந்த வட்டத்தை தாண்டி எந்த வெப்பமும் இருக்காது. எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. நான் வட்டம் சொல்லிட்டேன், அதை நீங்க எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த சூடு அப்படியே அந்த பார்டருக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே என்ன ஆகும், அதுதான் இப்ப பால்னார் அவரு, அப்படியே இருந்துட்டே இருக்கும். சரியா? இப்ப சாமி வந்து ஓட்டை இருந்தா, துவாரம் இருந்தா அடைச்சிருன்ட்டார். ஏன்னா ஒரு ஒரு தேர்ந்த ஞானி, நம்ம பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியவர், என்னடா போய் ஒரு சின்ன ஓட்டை அடைக்க சொல்றாரு, ஒரு சிந்தனை, சின்ன துவாரம் தானே, அதுல ஒருத்தன் நாதத்தை கேட்டுற முடியுமா? இல்ல அதோட ஒருத்தன் தான் இப்படி வச்சு பார்த்தா தான் என்னத்தை கண்டுபிடிச்சிருவான்? இல்ல அப்படியே பார்த்து தான் அவன் என்ன வித்தைய பெரிய இந்த ஏகலைவன் மாதிரி என்னத்தை நம்ம கத்துக்கிற போறான் என்ற சிந்தனையெல்லாம் நமக்கு வருது இல்ல. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தோட தான் அவரு சிறு துவாரத்தை கூட அடைச்சிருன்றார். இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா ஸ்ட்ராங்கா உள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த அறைக்குள்ள நமக்கும் வித்தைக்கும் கனெக்ட் ஆகி ஒரு மாற்றம் நடக்குது. அது நமக்கும் வித்தைக்கும் உள்ளது மட்டும்தான். அதை தான் யாரும் பார்க்க கூடாதுன்றதுனால அந்த சின்ன துவாரத்தை கூட வைக்க சொன்ன. ஆமா, ஸ்கிரீன் போட்டு அடைச்சிருங்க, ஸ்கிரீன் போட்டு அடைச்சிருங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன், நீங்க ஸ்கிரீன் போட்டு அடைச்சிருங்க, தப்பே இல்லை. ஆமா, அதை அடைச்சிடணும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்போ தோசை ஊத்துறோம்ல, அதெல்லாம் இல்லை, அப்போ தோசை ஊத்துவாங்க, பார்த்துருப்பீங்க. கல்லு இல்ல, தோசை கல்லுல தோசை ஊத்துவாங்க. ஆமா, தோசை ஊத்துவாங்க. தோசை ஊத்திட்டு என்ன செய்வாங்க, என்ன தோசை என்ன தூங்கிருச்சா தண்ணி தெளிக்க? என்ன செய்வாங்க, ஒரு ஒரு கொப்பரை மூடி எடுத்து மூடி வைப்பாங்க. அதான் இப்போ அந்த சூடும் ஆவியும் வெளியில போகல. ஒருவேளை அதாவது ஒரு செயல்பாடு சீக்கிரம் நடந்து முடியுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சீக்கிரம் என்ன ஆகுது, இப்ப மூடி வைக்காம அப்படியே வச்சுட்டு நீங்க திருப்பி போட்டீங்கன்னா அது லேட் ஆகும், மாவு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம முன்னாடி சுட்டு சாப்பிட்ட தோசை கேடு இல்லை, ஆனா இப்ப சுட்டு சாப்பிடுற தோசை கேடு. மூடி வைக்காம ஆமா சாப்பிடுற எதுவுமே கேடு. என்ன நடந்துச்சா வீட்டுல? அப்படியா? அப்ப பாருங்க, ஏன்னா நான் இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா இது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் இப்ப எங்க அம்மா மூடிதான் தோசை சுடும். 2 நாளா இருந்தது. இப்ப எனக்கு எங்க வீட்டுல யாரும் மூடி தோசை சுட மாட்டாங்க. எனக்கு இந்த சிந்தனை வந்துட்டு,
இவர் ஏன் ஓட்டை அடைக்க சொன்னாரு அப்படின்னு. இங்கிட்டு பார்த்தா எங்க அம்மா தோசையை மூடிய தோசை சுட்டுக்கிட்டு இருக்கு. ஆஹா, ஒரு இதுதான், இதனாலதான் இதை ஓட்டை அடைக்க சொல்லியிருக்காரு. அந்த வெப்பம் வெளியில போகல, அது நம்மளை என்ன செய்யுது, தயார்படுத்துது. அந்த சூடு டக்குன்னு நம்மள்ட்ட இருந்து வெளியில ஸ்ப்ரெட் ஆகியோ இல்ல துவாரங்கள் வழியாவோ ஜன்னல் வழியாவோ போகாம, ஏன்னா நம்ம எல்லாம் பக்குவம் ஆகலையே, ரெடி ஆகலையே, பதமா வெந்தா தானே சாப்பிட்றக்கு அடுத்து பந்திக்கு போக முடியும் இல்ல. அப்ப அதுக்கு தான் இந்த ரவுண்டு சொன்னேன், சாப்பீஸால போடக்கூடிய ரவுண்டு. அதுக்குள்ளேயே அது என்ன செய்யுது, அழகா சொன்னார் பரந்தாமே, அந்த பால் மாதிரி அப்படி சர்க்குலேட் ஆகி அந்த சூடு, அது சுத்த சூடு. உட்காருமா, நமஸ்காரம். அது சுத்த சூடு. உட்காருங்க உட்காருங்க உட்காரு, நமஸ்காரம், உட்காரு. அப்போ அது ரவுண்ட் அந்த பபுள் மாதிரி ஆயிடுது. மீண்டும் மீண்டும் அது என்ன செய்யுது, அந்த சூடை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அது நம்மளை என்ன செய்யுது, தோசை மாதிரி பக்குவ நிலைக்கு கொண்டு வருது, உடலை தயார் செய்யுது, அடுத்த கட்டத்துக்கு பதமாக்குது இல்ல. பதமாக்கி, நமஸ்காரம், உட்காரு உட்காரு, பதமாக்கி கொண்டு வருது. இப்ப நீங்க இந்த அறையை வந்து கொப்பரைன்னு நினைச்சுக்கோங்க, இந்த ரூம் இருக்கு இல்லையா, அதை கொப்பரைன்னு நினைச்சுங்க. அதுக்கு நடுவுல நீங்க இருக்குன்னு நினைச்சுங்க. அப்போ உங்களுக்கு தோணும், அவர் என்னடா புதுசு புதுசா ஏதோ சொல்றாருன்னு. அப்படி கிடையாது. நான் அடுத்து சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு தான் தோசை எடுத்தேன், ஏன்னா அது எனக்கு சாட்சியா கண்ணில் காட்டினதுனால, ஓ இதுதான் அப்படின்னும் போது அது கரெக்டா இருக்குன்றனால சொன்ன மாதிரி கட்டிட்டேன். ரெண்டு ஜன்னல் ரெண்டு ஜாலி வச்சிருக்கேன், அதை போய் அடைச்சிடுறேன். அல்ல, அது இருக்கட்டும். ஏன்னா அவசரத்துக்கு இப்ப நீங்க அங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காற்றோட்டம் வேணும்ல. அதனால நம்ம அப்ப முற்று முதலுமா எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. அது சொன்ன மாதிரி செஞ்சுட்டு நம்ம அந்த வேலையை பார்க்க வேண்டியது. அதுக்காக மூடி வச்சிருந்தோம், எடுத்தா தானே தோசையை திருப்பி போட முடியும். அப்புறம் அதுக்காக அப்படியே ஒட்டியா வைக்க முடியும். அதான் சொல்றேன். அது நம்மளை பக்குவப்படுத்துது. அந்த சுத்த சூடு தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீக்கி எல்லாத்தையும் அதை சிமுலேட் பண்ணி 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 கொடுத்து நீக்கி வேர்வையெல்லாம் எவாபரேட் ஆக்கி உடம்ப லேசாக்கி. ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், இது அப்படியே கண்டினியூ ஆகும்போது, இதனுடைய தொடர்ச்சி போகும்போது இல்லையா, இப்போ ஒரு ட்ரெயின் போறதுக்கும் சரி, ஒரு கார் போறதுக்கும் சரி, ஒரு ராக்கெட் போறதுக்கும் சரி, எதுக்குமே என்ன வேணும், சூடு வேணும். என்ன வேணும், சூடு வேணும். அப்ப அந்த சூடு அதிகமாகும் பொழுது அது என்ன, இது சர்ன்னு வேகமா போக ஆரம்பிக்குது. இந்த சுத்த சூடு அந்த அறையை விட்டு எங்கேயும் போகாம உங்களுடைய சர்க்கிள் அந்த ரவுண்ட்லயே இருந்து 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 நீங்க அதை செய்யும் பொழுது அது அதிகமாகி உங்களை என்ன ஆக்கிறது, சிமுலேட் பண்ணி தூக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு நிகழ்வு தான். இது நடக்கும், இதை செய்யுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன் சாமி வந்து துவாரத்தை அடைக்க சொன்னாருன்றதுக்கான ஒரு உதாரணமா தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சிந்தனையை இதுல வச்சுக்கிட்டு போய் செய்யக்கூடாது. நீங்க இதெல்லாம் செய்யும் போது இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். சரியா? இப்ப அப்போ அந்த காலத்துல சாமி போய் பஞ்சவர்ண குகையில தவம் பண்ணாரா? இல்ல. குகைன்னா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட கொப்பரை மாதிரி தானே இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி பபுள் மாதிரி தானே இருக்கும். உள்ள போக போக என்ன ஆகும், காத்து இல்லாம இருக்கும், ஆனா ஒரு அனல் இருக்கும் இல்ல, கொஞ்ச நேரத்துல போக போகதான் நமக்கு தெரியும். அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, தவத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அங்க இருக்கக்கூடிய புறச்சூடெல்லாம் குறையும். சாமி தவம் பண்ணதுனால அகச்சூடு சுத்த சூடு ஏறிடும். இப்போ நம்மள மாதிரி அவர் வெளியில வந்துட்டுலாம் போகல. அப்ப அங்க ப்ராசஸ் என்ன நடக்குது, கண்டினியூ ஆகுது, தொடர்ச்சி ஆகுது. அந்த தொடர்ச்சியினுடைய தத்துவம் சாராம்சம் முழு வடிவத்துக்கு சாமி வர்றார். அடகுறையா விட்டுட்டு வரல, முழு வடிவத்துக்கு வர்றார். அதனாலதான் அவர் சின்ன துவாரம் இருந்தாலும் அடைச்சிரு, இந்த வெப்பம் வெளியில போயிடும், சுத்த சூடு உன்னை அறியாம அது போக ஆரம்பிச்சிடும். நீ ஒவ்வொரு நாளும் உட்காந்து செஞ்சு அதை மெனக்கெட்டு கொண்டு வந்து அது திரும்ப அப்படி
வெளியில போயிடும். அதனால துவாரம் இருந்தா அதை அடைச்சிரு. மேல சொன்னது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டது. கதியை யாரும் கேட்கக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது. நம்ம அதெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடாது. பட் இதெல்லாம் எப்படின்னா உள்ள நம்ம உணர்வுக்கு உட்பட்டது. இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் சொன்ன விஷயம். ஒரு அறைக்குள்ள ஒரு விளக்கு ஏத்திட்டு உட்கார்றோமே எதுக்காக? தீபத்தினுடைய சாராம்சம் என்ன? எத்தனை வருஷம் ஆச்சு யுத்தம் வாங்கி? 6 வருஷம். நம்மள நிறைய பேர் வித்தை வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, வித்தை வாங்குறப்பையும் சரி, நமஸ்காரம் உட்கார், இந்த வித்தை கொடுக்குறவங்கள்ட்ட எந்த கேள்வி முக்கியமா கேட்கணுமோ அதை கேட்கறதே இல்லை. ஆமா, இல்ல இந்த கேள்வி அவர் கேட்டிருந்தா கண்டிப்பா அவர் வித்தை கொடுத்துருக்க மாட்டார். இல்லையா? ஆமா, ஏன்னா நான் அதுக்கு தான் இங்க உட்காரும் போது கூட வித்தை கொடுக்கும்போது கூட நான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் தவம் சார்ந்ததா தான் இருக்கணும். முன்னாடி கேட்கறது மட்டும்தான் புறம் சார்ந்தது, இது சார்ந்ததா இருக்கணும். ஏன்னா இனி வித்தை கொடுத்தாச்சு அப்படின்னா இனி அது வழி நடத்துறதுனால நீங்க அது சார்ந்து இது பண்ணணுன்றதுனால ஒரு அறைக்குள்ள போய் விளக்கு ஏற்றி உட்காடுறோம். ஏன் ஏத்துறோம்? அதே கேள்விதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் அந்த தீபத்தினோடு ஒன்று இருக்கணும், அடங்கணுன்றதுக்காக நம்ம விளக்கு ஏத்துறோம். சரி, சரி. இப்ப எங்கேயாவது சாமி, எங்கேயாவது நம்ம நூல்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல, நமஸ்காரம், சித்த வித்தியார்த்திகள் சுரேஷ் தீபம் ஏற்றி வைத்து ஜெபிக்க வேண்டும் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயாவது இல்ல, சட்ட நூல்கள்ல சொல்லுங்க, நடைமுறையில விட்டுருங்க. சட்ட நூல்கள்ல எங்கேயாவது சித்த வித்தியார்த்திகள் எப்படி வித்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 5 முக விளக்கு ஏத்தி சத்திய பிரமாணம் கொடுத்து நீ இப்படி வித்தை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த 5 முகமும் ஏன் ஏத்துறம்ன்ற தத்துவத்தையும் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட ஒரு சித்த வித்தியார்த்தி இப்படிதான் விளக்கு ஏத்தி நீ வந்து சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லல? ஏன்னா சாமியை பொறுத்தளவு இது ஜோதிய பிரகாசமோ கிடையாது. இது வந்து ஒரு சாட்சி பாவனை தான். அது இந்த தீபம் என்பது, விளக்கு என்பது ஒரு சாட்சி பாவனை. என்ன இருக்கிற வரையும் தான் இது எரியும். போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தீபம் கிடையாது. என்ன இருந்து இது ஒளிர் விட்டா தான் உங்களுக்கு தீபம். அப்படிதானே மரியாதையா சொல்லுவீங்க இல்ல? அது அணைஞ்சு போச்சுன்னா ஐயா அதை தூக்கி அங்கிட்டு ஓரமா வை. இதேதான் நமக்கும், அதுக்கு நமக்கும் பொருந்தோம். அப்ப சாமி என்ன சொல்றாரு? இது ஒரு சாட்சி பாவனை தான், நீ வேற ஒண்ணும் இல்லை. இதை நீங்க பக்தி மார்க்கத்துக்கு சொன்னோம்னா என்ன உடனே சொல்லலாம். விளக்கு, அதாவது வெப்பம், சூடு இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கும், பிராணசக்தி அதிகமா இருக்கும், கூடுதலா இருக்கும். இப்ப இது சாமி சொன்னதோட கனெக்ட் ஆகும். ஒரு விளக்கு பொருத்தி நீங்க உட்காடுறீங்கன்னா பிராணசக்தி அதிகமா இருக்கும். அப்படின்னா பிராணசக்தினா அது சுத்த சூடு, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க சாமி ஒரு ஓட்ட துவாரம் இருந்தாலும் அட அப்படின்னா அது சரியா வந்துருதா? அது அதோட கனெக்ட் ஆயிருதா? அதனால போகாம இருக்கு. இப்ப விளக்கு பொருத்துறதும் பொருத்தாததும் நம்ம இஷ்டம். ஆனா வைராக்கியம் என்ன தெரியுமா? தீபம் ஏற்றாமல் ஜெபம் பண்றதுதான். தேவை இல்லை வைராக்கியம். நான் சொல்லியிருக்கேன் வைராக்கியம் என்னவென்றால் தீபம் ஏற்றாமல் ஜெபம் பண்றது. நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா வச்சிருக்கீங்கன்னு இருக்கு, புரியுதா? அதான் விளக்கு ஏத்தாம பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கு தான் மைண்ட்ல வந்து நிற்கும். ஆமா, ஜெபம் ஓடாது, விளக்கு தான் மைண்ட்ல நிற்கும். இப்ப நாங்கெல்லாம் பயிற்சி செய்யும் போது காடு மலைன்னு செல்வாண்ணன் கூட போகும்போது எந்த விளக்கும் எடுத்துட்டு போக மாட்டோம். அப்படியே சவத்தை பார்த்து உக்காந்துருவோம், மரத்தை பார்த்து உக்காந்துருவோம், குகைன்னா உள்ள குகையை பார்த்து உக்காந்துருவோம். எந்த விளக்கும் இருக்காது. ஆனா எந்த விளக்கும் இல்லாம நாங்க ஜெபிக்கும் போது நல்ல பிரகாசம்லாம் பார்த்துருக்கோம்.
நல்ல பிரகாசம் வந்ததை பார்த்துருக்கோம். இந்த பிரகாசம் கிடையாது, இது கிடையாது. தீபத்தினுடைய ஒரிஜினல் நிறம் இது கிடையாது. சரியா? இதெல்லாம் வேற, அதெல்லாம் நாம பார்த்துருக்கோம். அதனால விளக்கு ஏற்றுவதும் ஏற்றாமல் இருப்பதும் அது நம்மளுடைய வைராக்கியத்தை பொறுத்தது. அதுதான். சாமி இன்னும் ஒருபடி மேல போய் என் படமே வைக்காதுன்னு தான் சொல்றேன். என்னுடைய படத்தை வைத்து வணங்குபவர்கள் யாராகும் சொல்லியிருக்காரு. என்ன பண்ண, நம்ம எல்லாத்தையும் சொன்னா பதினையும் சொல்லணும்ல. என்னுடைய படத்தை வைத்து வணங்குபவர்கள் யாராகும் இருக்காரு. இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, சொல்லக்கூடாது. அப்ப நீ ஜாக்கிரதைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. சாமி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. சாமி வரல, லேட் ஆகுது, எல்லாம் சமைச்சிருக்கு, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், என்ன சாமி வரலன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன சாமி இன்னும் வரல, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இப்போ என்னன்னு தெரியல, எல்லாம் கிளம்புங்கன்னாரு. அப்புறம் எல்லாரும் உட்காருங்கன்ட்டாரு. அப்படியே உட்காந்துருக்கோம், நீ தானே போய் என்னன்னு கேளு அப்படின்னா அங்கேருந்து வர்றாரு. திரும்ப வந்து சாமிகிட்ட, என்ன சாமி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சத்தினிக்கு ரெடி பண்ணிட்டேன், ஜபத்துக்கு ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி சரி, அப்படி விளக்கு வச்சிருக்கியா? ஆமா விளக்கு வச்சு. பின்னாடி என்ன வச்சிருக்கேன்? படம் வச்சிருக்கேன். 6 படம் வச்சு. உங்க படத்தை வச்சிருக்கேன். அதை தூக்கி வெளியில போடு. அப்படி அதை தூக்கி வெளியில போடு, வெளியில போடு, நான் வாரேன் அப்படின்ட்டார். யார் படத்தை? அவர் படத்தையே தூக்கி வெளியில போடுன்னு சொன்னார். அதனாலதான் அவரை வந்து பரம்பொருள்னு சொல்றதுக்கான காரணம். அப்புறம் அவர் போய் அந்த படத்தை தூக்கி வெளியில போடல, அதையுமே பத்திரமா கொண்டு போய் அலமாரிக்குள்ள வச்சு பூட்டிட்டு சாமி தான் போட்டேன். அதையும் சாமி கண்டுபிடிச்சிட்டாரு. போய் வந்து ஜபமெல்லாம் முடிச்சுட்டு, என்னடா பலகையை விட கஷ்டமா இருக்கான்னு கேட்டார். எது பலகைன்னா நம்ம எல்லாம் குடும்பத்தை நினைச்சிட்டு இருக்கோம்ல. சாமி என்ன சொல்றாரு, நீ என்னைய பிடிச்சுக்கிட்டு இருக்கதே பெரிய பலகை தான். விசுவாசம் பற்று, விசுவாசம் வேற, பற்று அதுவே பெரிய பலகை தான் அப்படின்னு. எங்கடா பீரோக்குள்ள வச்சிருக்கேன் போட்டோ அப்படின்னு. கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறேன், என்னைய விட்டுட்டு அதை பிடிச்சிட்டு இருக்க, தூக்கி போடுறாத அப்படின்னாரு. புரியுதா? அதனால சாட்சி பாவனையாகத்தான் சாமி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வராங்க. அதனால நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. அதனால வைராக்கியத்தோட செய்யறதா இருந்தா உங்களுக்கு விளக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வைராக்கியம் தான் உள்ள, அதுவே விளக்கு ஏத்திக்கிறோம், அதுவே சுத்தம் பண்ணிக்கிறோம், அதுவே எல்லாம் பண்ணும். அது வர்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தேவை. இவ்வளவு பெரிய படம் தேவை. நாளைக்கு இந்த படத்தை தூக்கிடுறேன், இல்ல ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், நாளைக்கு இந்த படத்தை தூக்கிடுறேன். எத்தனை பேர் வந்து நின்றுட்டு மூஞ்சிய பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? இயல்பாவே சரி சாமி தான் எல்லாம்னு சொல்லியிருக்காரு, வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுவோம்னு மனசு வருமா? வராது. நீங்க செய்வீங்க எனக்கு, நான் உங்களுக்கு செய்வேன், அப்படி எல்லாரும் செய்யணும்ல, வராது. கிடையாது. அதான் சொல்றேன், அது நம்ம வைராக்கியத்தை பொறுத்து இருக்கு. அதனால இந்த சுத்த சூடு என்பது நம்மளை, அதுதான் இன்னும் அந்த தோசை தான் உதாரணம். ஆமா, சீக்கிரம் நம்மளை பதப்படுத்துதல், சீக்கிரம் நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. இதுக்காக தான் வந்து இந்த துவாரம் கூட இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். சரி, அப்படி துவாரத்தை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா சாமி தனியா தியானிப்பவர்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆமா, அப்படிதான் பண்ணணும். பிறந்த மேனியா தான் பண்ணணும். தனியா செய்யறவங்க பிறந்த மேனியா தான் பண்ணணும். பண்ணலாம், அது தப்பு இல்லை. தப்பு இல்லை, அதெல்லாம் ஒண்ணு பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா, அப்படித்தான் பண்ணணும். ஏன்னா இப்போ தோசைக்கு ட்ரெஸ் போட்டா கல்ல ஊத்துறோம், மாவுக்கு அப்படி எதுவும் செஞ்சா ஊத்துறோம் இல்லை இல்லை. அது மாதிரி நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அது சீக்கிரம் என்ன செய்யும்? ப்ராசஸ் வேலை செய்யும். தியானத்தை சொல்லி கொடுப்பேன். தியானத்தை சொல்ல என்ன சொல்லுவேன், எங்க வீட்டுல தனியா உங்க சொல்ல பிறந்த மணி நீ உட்காந்து தியானம் பண்ணிப்பாரு, உங்களை அது வழி நடத்த நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால அப்படிதான் நம்ம தியானிக்கணும். ஆமா ஆமா, படத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னது சாமி, நான் சொல்லல. ஆமா, படத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னது சாமி.
ஆனா நானும் சாமி படம் வச்சுதான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் அவரை வந்து சாமியா பார்க்கல, நான் தகப்பனா பார்க்குறேன். அதனால நான் படம் வச்சிருக்கேன். நான் அவரே கேட்டாலும் அதான் பதில் சொல்லுவேன். நான் அவங்கள சாமியா பார்க்க இது இப்போ அந்த போயிருந்தப்ப நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டிருந்தோம். என்னன்னா சித்த சமாஜ ஸ்தாபகர் சிவானந்த பரமஹம்சர்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிருந்தேன் இப்போ மாநாட்டுக்காக. இது எப்படி நீங்க வந்து சமாஜ ஸ்தாபகர்னு சாமியை வந்து போட்டு நீங்க அடிப்பீங்க இந்த மாநாடு பத்திரிக்கைன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அதனால அப்படியே விட்டுட்டேன். சரி அது போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசாம விட்டாச்சு. இப்போ வடகரை போயிருந்தோம். போய் அங்கே பேசிகிட்டு இருக்கோம் ஜிபிஎன்னாட்ட பல விஷயங்கள் பேசும்போது, அப்போ வடகரைக்கு வந்து நம்ம அந்த இது மூலியமா ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி நம்ம அங்கே கொடுக்குறோம். அவர் அதை படித்து பார்த்துட்டு கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு இன்னொருத்தர்கிட்ட. சாமி எப்பவுமே என்ன சொல்லுவாராம், நீ என் பேர் போறதா இருந்தா சித்த சமாஜ நிறுவனர் சிவானந்த பரமஹம்சன் தான் போடணும், சாமின்னு போடக்கூடாது. ஆமா, ஞானப்பிதான் போடக்கூடாது, ஜெகஜோதின்னு போடக்கூடாது. நான் வந்து சமாஜத்தை நிறுவி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு நிறுவனர், ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரி. நான் நீ என்னை அப்படிதான் அடையாளப்படுத்திக்கணும், நீ என்னை அப்படிதான் பத்திரிகையில போடணும். எங்கேயாவது நீ போடுறதா இருந்தா, நீ என்னை என் பேரை எழுதுறதா இருந்தா கூட நீ எப்படி எழுதணும்னா சித்த சமாஜ நிறுவனர் சிவானந்த பரமஹம்சன் தான் நீ எழுதணும். இந்த முன்னாடி சாமி போடுறது, ஞானபிதா போடுறது, ஜெகஜோதி போடுறதெல்லாம் நீ பண்ற சேட்டை, அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னார். நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம், நம்ம தப்பு பண்ணல, நம்ம தெளிவா தான் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம எழுதுற அதுலயா நான் அதான் சொல்லிட்டேனே, எல்லா சொல்லு பேச்சையும் கேட்டா பிள்ளையா இருக்காருல்ல, அதுதான் சிவானந்த பரமஹம்சன். அதான் சொல்லிட்டேனே. இப்போ தகப்பனுடைய எல்லா பேச்சையும் பிள்ளைய கேட்குமா? கேட்காதுல்ல. அதுல ஒரு பிள்ளை இந்த பிள்ளைய நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதனால நான் பாட்டு எழுதும்போது எனக்கு அப்படிதான் வரும். ஞானப்பிதான்னு எழுதுவேன், சிவானந்த ஜெகஜோதின்னு எழுதுவேன், அது வரும். அதுல என்ன இருக்கு? அவர் சொல்ல வேண்டிய கடமையை அவர் சொல்லிட்டாரு. நான் இது எதுக்குன்னா இது ஒரு உதாரணமா தான் சொல்றேன். நம்ம மறந்து செஞ்ச ஒரு விஷயம் சரியா செஞ்சதா இருக்கு, கரெக்டா நம்ம அதை பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதுதான் அந்த மாதிரி அவர் அதை கூட விரும்பல அப்படின்றது. போட்டோவை விரும்பல, இதை விரும்பல. சரி இப்படி பாப்போமா, போட்டோவே விரும்பாதவர் இத்தனை போஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க எதுக்குள்ளயுமே அவரை வடிவத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்க ஒன்ன உடைச்சு போனீங்கன்னா பாருங்க, அடுத்த கேள்வியா வந்து நிக்கிறாரு, நான் போட்டோவே வேணான்னே, இங்க பாரு 12 உருவத்துல நானே போஸ்ட் கொடுத்து உட்காந்துருக்கேன். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம், அடுத்து அது விரிஞ்சுக்கிட்டே போகும். அப்படியே இதை புரிஞ்சுக்கிற அறிவு தான் நமக்கு கிடையாது. வெறும் கேள்வியா கொஸ்டினா போட்டுட்டே போறோம். அதை நுட்பமா பிடிச்சோம்னா ரிசல்ட் அவரே கொடுத்துருவாரு. இப்போ அந்த துவாரம் எதுக்கு இவர் சொன்னாருன்னு யோசிச்சதுனால வந்ததுதான் அது. என்னத்துக்குடா இவர் அந்த துவாரத்தை சொல்றாரு? 25 வருஷமா யோசிக்கலண்ணா, இப்போ 2 நாள்ல அந்த சிந்தனை எனக்கு வந்துதா, என்னத்துக்கு இவர் அந்த துவாரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு? சின்ன துவாரம் தானே, அதுல என்ன வந்துட போகுது? சின்ன வண்டு வந்தா கூட அது வாட்டுக்கு பறந்துட்டு போகுது. அந்த மாதிரி சிந்தனை போகும்போது அதுக்கப்புறம் நமக்கு வந்த அனுபவங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு தோசைக்கல் வந்து நமக்கு ஞானத்தை போதிச்ச மாதிரி, ஆஹா இதுக்கு தான் அவரு சொல்லியிருக்காரு தெளிவா. அதுதான் கரெக்ட் பண்ணாம, உண்மை அதுதான். அது வந்து சுத்த சூடு, மூடி வச்சிருந்தா அது சுத்த சூடு. உண்மை, ஆமா உண்மை அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் கேளுங்க, கல்லு சூடானது என்னவோ அடியில இருக்கிற வெப்பத்தால, சரியா? ஆனா நீங்க மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த அனல்ல இருந்து தான் அது என்ன ஆகுது, சிமுலேட் ஆகி டெவலப் ஆகி வருது. அப்ப அந்த வெப்பத்தை நம்ம தொட முடியாது. இப்போ தோசை எடுத்துட்டா கையில பிடிக்க முடியும்ல, கல்லுல இருந்து எடுத்துட்டா, நான் கல்ல சொல்லல, இப்போ தோசை எடுத்துட்டோம், அடுத்து கையில எடுத்து அது ஈஸியா, ஆனா சம அளவு ஹீட் அது கிட்டத்தட்ட இல்லையா? ஏன்னா கொதிக்க இருக்கிற கல்லுல எல்லாம் அந்த மாவை ஊத்துனீங்க, அது தோசையாயிருக்கு. ஆனா அதை வெளியில எடுத்த உடனே அதே சூடுலாம் அது இருக்கு, ஆனா ஈஸியா என்ன செய்யறோம், கையில பிடிக்க முடியுது. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கான வித்தியாசம் நமக்கு புரியுது, தெரியுது. அதுல கையை வச்சா பொசுங்கிடும். ஆனா இது சுத்தமாகி சுத்த சூடா வந்ததுக்கு அப்புறம் கை வச்சு எடுத்தோம்னா நம்மள அது ஒண்ணும் செய்யல.
இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். அது புற சூடாக சொல்ல தொட முடியல, அக சூடு வந்தாலே நம்ம தொட்டு எடுக்கிறது வசதியாயிடும். ஆமா, அது மற்றவங்களுக்கு அது வந்து பெனிஃபிட். இப்போ நம்ம இந்த சுத்த சூடு வெளியில வந்த உடனே, இப்போ நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா, இந்த அறையில இருந்து இப்போ வெளியில வாரீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹீட் உங்கள்கிட்ட அப்படியே இருக்கும். சூடு பக்கத்துல யார்ட்டையா போனீங்கன்னா என்ன செய்யும்? அனல் அடிக்கும். ஒரு மாதிரி மயிர் பூச்சரியும்ல, இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் பாசிட்டிவ். நீங்க அப்படி வந்துட்டீங்கன்னா, யாராவது நோயில இருக்காங்க, வீட்டுல நோயில இருக்காங்க, இல்ல யாராவது ஒரு நோயாளி இருக்காங்க, வைத்தியரா இருந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒன்றும் செய்ய வேணாம், சும்மா அவங்க பக்கத்துல போய் நின்றுட்டு என்னத்தையாவது தண்ணி எண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? சரியா போயிடும், எல்லாம் காண போயிடும். அவ்வளவுதான். அது அந்த டைமிங்குள்ள முடிச்சிடணும். ஏன்னா அப்புறம் புறத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அது என்ன ஆயிடும்? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஆமா, அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு, எந்த நேரமும் கவனத்தை இங்கேயே வச்சுக்கோ. இங்கே வைக்கும்போது திரும்ப என்ன ஆகும்? சூடு, ஹீட்டு அப்படியே சிமுலேட் ஆகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டு இங்க போக போக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், சூடாகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு சூடு வெப்பம்தான் மெயின் முக்கியம். எது? சுத்த வெப்பம், சுத்த சூடு. அதனால என்ன செய்யணும்? எல்லாரும் சின்ன துவாரம் இருந்தாலும் அடைச்சிடணும். அந்த சிந்தனை இருக்கணும். பிறந்த மேனியோட உட்காந்து, ஏன் தெரியுமா அந்த பிறந்த மேனியோட உட்காந்து பண்றது? நீங்க பிறந்த மேனியோட உட்காரும் பொழுது உங்களையே அறியாம ஆசனம்லாம் கரெக்டா விழுகும். இந்த வேஷ்டி கட்டிட்டு உட்காருங்க பாருங்க, ஆசனம் கரெக்டா போட மாட்டீங்க நீங்க. ஆனா நீங்க அப்படி உட்காரும் போது உங்களுடைய உடல் அது இலகுவாகி அந்த ஆசனத்துக்கு சாமி என்ன ஆசனம் சொன்னாரோ, நம்ம என்ன ஆசனத்துல கரெக்டா அதுவே கொண்டு வந்து விட்டுரும். நீங்க அடுத்து காலை மாத்தி போடணுன்ற சிந்தனை வராது, காலை மடக்கணுன்ற சிந்தனை வராது. ஏன்னா பிளெக்சிபிலிட்டி அது இலகுவா அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த ஆசனம் இதெல்லாம் வந்து இந்த மூட்டு வலி இந்த பல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆயிடும்? சரியாக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அது அதுல பழகி வரணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி உட்காந்தோம்னா நம்ம எண்ணெய் ஒதுங்கி எடுத்து நம்ம குழந்தையா மாறிடுறோம். ஆமா, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம யாருக்கு மருந்து நம்ம குழந்தை ஆயிடும். ஆமா, ஒடுங்கிறோம். அதான் நிறைய முறை நான் பெரிய பண்ணி சமாதி கூட பண்ணிக்கிறேன். பரந்தாமே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை பரந்தாமே. ஆமா, தெரிஞ்சு சொல்றீங்களோ தெரியாம சொல்றீங்களோ, அவரு வந்து கரெக்டா நான்லாம் ஜெபம் முடிச்சுட்டு அப்படியே கதவை திறந்து அப்படியே வெளியில வந்திருக்கேன். எங்க அம்மா எனக்கு வந்து துண்டெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இந்த சம்பவம்லாம் இயல்பா எங்க வீட்டுல நடந்துருக்கு. இந்த என் தங்கச்சி வந்தா கேளுங்க, சரண்யா, அவெல்லாம் எனக்கு 3 தடவை துண்டு எடுத்து கட்டி விட்டுருக்கா. ஏன்னா பரந்தாமி சொல்ல சத்தியமான வார்த்தை. நம்மளுடைய கான்சியஸ் டோட்டலாவே போயிடும். இயல்பா எந்திரிச்ச உடனே கதவை திறந்துட்டு நான் பாட்டுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சேன். அவளும் வந்து எனக்கு தெரியும் என்னைய பத்தி, வந்து துண்டு எடுத்து கட்டி விட்டுட்டு அப்புறம் எங்க அம்மா இதோ 2-3 தடவை இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அவங்களுக்கு அந்த புரிதல்ல தான் அவங்க எல்லாம் அந்த வித்தைக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா. நினைவு வருதுன்னா பதட்டப்பட்டு வராது. அது ஐயோ இப்படி இருக்கமே அந்த பதட்டம் வராது. அவ்வளவுதான், கட்டி விட்டாங்க அப்படியே, சரி ரைட்டு கொண்டாங்க அப்படின்னு கட்டிட்டு அப்படியே நம்ம இயற்கையா நம்ம வாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் வரணும், இதெல்லாம் நடக்கணும். ஆமா, அந்த நிலைக்கு வரணும். அது வந்தா தான் இந்த சாமி சொல்றாருல விருப்பு வெறுப்புன்னு சொல்லி, அதெல்லாம் தான் வரும் வந்துடும், கண்டிப்பா வரும். அதுலதான் விருப்பு வெறுப்பு விட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க தனியா ஜெபம் பண்ண பழகுங்க. தனி அறையில துவாரத்தை அடைச்சிட்டு நீங்க உங்களுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க புடம் போடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தானா நடக்கும். ஆமா, இதுல கை தேர்ந்துட்டீங்க அப்படின்னா எதையும் ஜெயிச்சிடலாம். எந்த நிலையும் நம்ம அடைஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள், கஷ்டமே இல்லை. ஒரு பாம்புக்காக தவத்தையே மாத்திட்டீங்க. அது இப்பதான் பயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு உள்ள. ஆமா, ஏன் பயம் வருது அப்படின்றது. கரெக்ட். பயம்ன்றது ஒரு உணர்வு. அதுதான், பயப்படக்கூடாது. ஆமா, அது விழுந்துச்சுன்னா என்ன, அது வாட்டு விழுந்துட்டு போகுது. அங்க கோயில்பட்டியில ஜெபம். ஆமா, ஒண்ணும் செய்யாது. அவர் ஜெபம் பண்ண சொல்ல ஒரு பாம்பு ஒண்ணு வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. அவர் ஜெபம் பண்ண சொன்னா அடிக்கடி வந்து 3 முறை வந்து போறது பாத்துருக்காரு. ஆனா ஜெபம் பண்ண சொல்ல வருது, எதுவும் பண்ணல, பாம்பு எதுவும் பண்ணல. ஆனா அவர் ஜெபி சொல்ல வந்துட்டு
பழனி ஆசிரமத்துல வித்தியார்த்தி தான். இந்த கட்டடம் வந்து புனரமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பழைய, நான் சொல்றது பழைய ஓட்டு இது, அது எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல, ஓட்டு தாழ்வாரம் பழைய பில்டிங் நாங்கள் சொல்றது. நான் சொல்றது 97 98ல் போனோம்னா எப்பவுமே காலையில பிரம்ம முகூர்த்த ஜெபம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் இவ்வளோ அங்கேருந்து இவ்வளோ நீளத்துக்கு அப்படியே பின்னாடி வழியா உள்ள வந்துடுவார். நாங்கள் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்போம் செல்வண்ணனோட. அவர் பின்னாடி இப்படி இருப்பார், நாங்கள் எங்களுக்கு பின்னாடி, எங்களுக்கு நாங்கள் ஒடுங்கி உள்ள போயிட்டு இருப்போம். இது கதி சவுண்டு பெருசா கேட்டுக்கிட்டு இருக்கோம், வேற மாதிரி கேட்கும். அப்போ ஒரு நாள் அண்ணன் தான் எல்லாரையும் தட்டி அப்படியே மெதுவா திரும்பி பாருங்கடான்னா அப்படியே தூக்கி நின்றுக்கிட்டு நம்ம பண்ணா அப்படியே அழகா இந்த மகடிக்கு மயங்கணும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணுமே செய்யல. நமஸ்காரம்னாரு, நமஸ்காரம் வச்சோம், அப்படியே போயிடுச்சு திரும்பி. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் சாதாரணமா நடக்கும். அப்பா சமாதி எதிரில் ஒரு அம்மா சமாதி இருக்குல்ல, அங்க உட்காந்து ஜபம் பண்ணாதான் அந்த பாம்பு கதி கேட்கும். ஆமா ஆமா, எல்லா ஜீவராசிகளும் கதிக்கு லயமாகும். அதனால சித்த வித்தியார்த்தி வந்து தைரியமா நல்லா ஜெபிக்கிறவங்க தைரியமா காட்டுக்குள்ள போகலாம். ஏன்னா விலங்குகளோட பரஸ்பரமா இருக்கலாம். நம்ம நித்யானந்தர் உதாரணம், பாம்போட அவர் பேரே பாம்போட பேசுறவர் தான் பேரு. பரஸ்பரமா இருக்கலாம். நம்மளை நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நாய் 2 நாய் இல்ல, 10-15 நாய் என்ன செய்யும், உங்க கூட வந்துடும். நான் சொல்றது வந்து வீட்டுல வளர்க்குற நாய் இல்ல, தெரு நாய்ங்க அப்படியே உங்க கூட வாலாட்டிக்கிட்டே வரும். நீங்க பிஸ்கட் போட்டிருக்க மாட்டீங்க, எதுவும் போட்டிருக்க மாட்டீங்க, தன்னறியாம என்ன செய்யும், வாலாட்டிக்கிட்டே வரும். விளையாட வரும், அதெல்லாம் செய்யும். அது வரும், காக்கா வர ஆரம்பிக்கும், எல்லா பறவைகளும் வர ஆரம்பிச்சிடும். ஆமா, நீங்க நான் மதியம் தான் கொழிஞ்சியப்பன் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்து இயற்கையோட பழக ஆரம்பிங்க. என்ன கொழிஞ்சியப்பன் பேசி இயற்கையோட பழகுங்க, மனிதர்களை விட்டுங்க, வித்தியார்த்திகளோட கூட பழகாதுங்க, விட்டுட்டு இயற்கையோட பழகுங்க, மரங்களோட பேசுங்க, பழகுங்க. அது இன்ட்ராக்ட் ஆகும், கொடுக்கும். நீங்க கேட்காதீங்க, நீங்க எதுவும் செய்யாதீங்க, எனக்கு வேணும், அதான் சொல்றேன், எனக்கு வேணும். நான் ஒரு மரம் போய் ஒரு பழத்தை பறிக்கணும், சரியா, பரந்தாமன்ட்டு எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னா கொடுக்க போறீங்க. நான் கேட்குறேன், உங்க பர்ஸை நான் வந்து திறந்து எடுக்கலாமா? நீங்க என்ன செய்வீங்க? இனியா இவ்வளவு தூரம் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு 10 ரூபா நீ வந்து கேட்காம எடுத்துட்டு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதுதான் வேணாம். அப்போ அது அதனுடைய சொத்து தானே மரம்ன்றது. அப்போ அதுல இருக்க கனிகள் நீ ஒன்றும் செய்யாதீங்க, போய் நின்றுட்டு இங்க வா, உன்னிட்ட விளைஞ்சது நான் சாப்பிடணும். ஆமா, நீங்க வாட்டுக்கு நில்லுங்க, 10-15 நிமிஷத்துல என்ன செய்யும், டப்புன்னு விழுந்துடும், அதுவே தட்டி போட்டு விட்டு. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, செஞ்சு பழகுங்க பழகுங்க. ஏன் வர்றீங்க? அது எப்படி முதல் தடவை எப்படி கிடைக்கும் இல்ல? அதுதான் சொல்றேன். இப்ப நான் 10 ரூபா கேட்டேன்னா நீங்க என்ன உடனேவா கொடுத்துருவீங்க? ஏன், என்னத்துக்கு, என்ன செய்ய போற, எப்ப தர போற? அப்ப இத்தனை கேள்வி இருக்குல்ல. இப்ப மரத்தினுடைய பாஷை உங்களுக்கு விளங்காது, அது அவ்வளவு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் உணர்வு ரீதியா. எதுக்கு நீ கேட்குற, நான் உனக்கு கொடுத்தா நீ என்ன தருவ? ஆமா, சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டு திரும்ப என்னை உருவாக்குவியா? இதெல்லாம் அதனுடைய கேள்வியா இருக்கும்ல. நீங்க அதுக்குள்ள என்ன செய்வீங்க? சரி இது லேட் ஆகும், நீங்க கிளம்பி போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்த வாக்கு அது காப்பாத்தும். நீங்க போனதுக்கு அப்புறம் அது போட்டுரும், ஆனா உங்களுக்கு இருக்காது. அடுத்து எவனாவது வருவான் பின்னாடி, அவன் வந்து சாப்பிட்றான். இதுதான் தவத்திலையும் நடக்கக்கூடியது, சரியா? அதனால இயற்கையோடு பேசி அதுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகிறது தான் அந்த சூடு, சுத்த சூடு. இந்த சூடு இருக்கும்போது தான் இயற்கை உங்களோட என்ன ஆகும், கனெக்ட் ஆகும், பேச ஆரம்பிக்கும். ஆமா, சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பேசு. என்னது? அதுதான் சொன்னேன், சின்ன துவாரத்தை அடைக்க சொல்றாரு, பெரிய ஜன்னல் நம்ம எல்லாம் அடைச்சிடோம்ல, இருந்தாலும் சின்ன துவாரத்தை அடைக்க சொல்றாருல. உதாரணத்துக்காக தான் வென்டிலேஷன் எல்லாத்தையும் அடைக்க சொல்றாரு. அப்படின்னும் போது இப்ப ஒரு கேட்டாரே, யாரோ ஒருத்தர் கேட்டார்ல இங்க, ஐயா கேட்டாரு, சாவி துவாரத்தை கூட அடைக்கணுமா ஐயான்னு கேட்டார் இல்லையா? ஆமா, ஒரு ஸ்கிரீன் போட்டு நம்ம அதை அடைச்சிடணும் அப்படின்றதுதான் அது என்னுடைய கோட்பாடு. நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுச்சு.